Welcome back with the new world of education zoology YouTube channel. Today we will see about முதுகெலும்பிகளின் பொருளாதார முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் முதுகெலும்பிகளோட பொருளாதார முக்கியத்துவத்தில் நம்ம பார்க்க போகிறது உணவு. மீன்களில் ஃபிஷ்ஷில் அதிகமான அளவு ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஸோ அதனால் அதை உணவாக பயன்படுத்துகிறோம். இந்த ஆடு, வெள்ளாடு, செம்மறியாடு, பன்றி, ஆமைகள், பாம்புகள் இவற்றோட மீட்டை ஃப்ளஷை நம்ம உணவாக பயன்படுத்துகிறோம். அண்டு ஆடு, மாடு, மான், ஒட்டகம் இவற்றிலேருந்து கிடைக்கிற பாலிலேருந்து தயிர், நெய், வெண்ணெய் இது மாதிரி அந்த மில்க் ப்ராடக்ட் எல்லாம் தயாரிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வணிக முக்கியத்துவம் வாய்ந்த முதுகெலும்பிகள். முதுகெலும்பிகளில் எது கமர்ஷியலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். மீன் உணவு. நமது பொருளாதார முக்கியத்துவம் மீன்பிடி தொழில் தான் நம்பி அதிகமாக இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா மீன்களில் புரதம் ஆல்ரெடி சொன்னதான், புரதமும் ஃபேட்டி ஆசிட்டும் அதிகமாக இருக்கிறதுனால உணவில் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. மேக்சிமம் இந்த கொலஸ்ட்ரால் உள்ள பீப்புளுக்கெலாம் அதிகமாக எண்ணெய் ஜஸ்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிஷ்ஷு சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபிஷ்ஷு ஒரு ஹெல்த்தி ப்ராடக்டாக இருக்கிறதுனால அது அதிகமாக பயன்படுத்தப்படுது. அண்டு மீன் எண்ணெயில் அது இல்லாமல் ஒமேகா 3 ஃபிஷ் ஆயிலில் ஒமேகா 3 இருக்குது. இது எதுக்குன்னா ஹார்ட்டுக்கு, பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. ஸோ மீன் எண்ணெய் பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட்டு சுறாவோட துடுப்புகள்லேருந்து சூப் தயாரிக்கிறாங்க. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐசிங் கிளாஸ் மீன்களோட காற்று பைகள்லேருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா பர்ஸு, ஹனி, தேன், சீப்பு, ரிப்பன் இதெல்லாம் இந்த ரிப்பன் இதெல்லாம் தயாரிக்க பயன்படுது ஐசிங் கிளாஸு. நெக்ஸ்ட்டு பாம்புகளோட தோல்லேருந்து பெல்ட்டு, பர்ஸு, சீப்பு ஆகியவையெல்லாம் தயாரிக்கப்படுகிறது. லெதர் ப்ராடக்ட்டு, பெல்ட் இதெல்லாம் தயாரிக்கப்படுது. அண்ட் கால்நடைகளோட தோல்லேருந்து லெதர் தயாரிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு திமிங்கிலத்தோட பேலின் ஷீத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேலின் பிளேட்லேருந்து உண்ணக்கூடிய கொழுப்புகள் மற்றும் எண்ணெய் பொருள்கள் தயாரிக்கப்படுது. அண்டு வெள்ளாடு, ஒட்டகம் இவற்றிலோட தோல்லேருந்து கம்பளி பொருள் தயாரிக்கப்படுது. கரடி, சிறுத்தை, புலி, நரி இவற்றின் விலங்குகள்லேருந்து உரோமங்கள் தயாரிக்கப்படுது. அண்டு கிளாத்து, அதான் துணிகள், பர்ஸு, க்ளவுஸு, கையுறைகள் இதெல்லாம் கரடி, சிறுத்தை, புலி, நரி இவற்றோட உரோமங்கள்லேருந்து தயாரிக்கப்படுது. யானையிலேருந்து தந்தங்கள் எடுக்கப்படுது. அது இல்லாமல் கிளி, நாய், பூனை இதெல்லாம் நம்ம வீட்டில் செல்ல பிராணியாக வளர்க்குறோம். அண்ட் ஆல்சோ மீன்கள் கூட இந்த தொட்டியில் மீன் தொட்டியில் வளர்க்குறோம். நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுது. அது இல்லாமல் ஆய்வகங்களில் தவளை, பூனை அல்லாது ஓணான்ங்கிறது அது மிஸ்டேக்காக இருக்குது, நான் மாற்றித்தரேன். ஆய்வகங்களில் ஓணான், தவளை, பாம்புகள், எலிகள், மீன்கள் இதெல்லாம் பயன்படுத்தப்படுது. நம்ம லேபில் செய்யும்போது இந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக வெட்டிப்பேட்டெல்லாம் செஞ்சுருப்போம். ஸோ லேபில் பயன்படுது. அண்டு வீட்டில் எலிகள் இருக்குது அப்படின்னா அந்த எலிகளை பூனை சாப்பிடும். அண்டு கொசுக்களை இந்த வாத்துக்கள் சாப்பிடுது. இதனால் உயிரியல் கட்டுப்பாடு ஏற்படுது. அண்டு பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏற்படுது. நெக்ஸ்ட்டு பாம்பு விஷத்தை இப்போ முறிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆன்டிவினம் தயாரிக்கணும்னா என்ன செய்கிறாங்க அப்படிங்கும்போது பாம்போட அந்த விஷத்தை என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஹார்ஸுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி அதுலேருந்து வர்ற ஆன்டிசீரமை எடுத்து ஆன்டிவினம் தயாரிக்கிறாங்க. அதையே பாம்பு விஷ கடிக்கு மருந்தாக ஆன்டிவினமாக கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ அதுக்கு ஹார்ஸுங்கிற வெர்டிப்ரேட் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் சுறாவோட உடம்புலேருந்து எடுக்கப்படும் அந்த கல்லீரல் எண்ணெய், லிவர் ஆயில் டியோடினல் அல்சரை சரி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது முன்னாடி செஞ்சாங்க, ஆனால் இப்போ இல்லை. அது மாதிரி மீன்களோட உடல்லேருந்து எடுக்கப்படும் கல்லீரல் ஆயில் எதுக்காகன்னா பிளைட்னஸ் பீப்புளுக்கு மெடிசனாக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க, குருட்டுத்தன்மையை குணப்படுத்த. அப்புறம் மயில் கறி ஆஸ்துமா நோயை குணப்படுத்துறதுக்காக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஒரு ப்ராசஸ். ஏன்னா மயிலாக இருக்கட்டும், மானாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம ஹண்ட் பண்ணக்கூடாது. முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் இப்போ கிடையாது.
ஓகேவா. அப்போ மயில் கறி வந்து ஆஸ்துமா நோயை குணப்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. புறாவின் கறி வந்து எதுக்காகனா பக்கவாத பேரலைசிஸ்க்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. விலங்குகளின் உடல்லேருந்து எடுக்கப்படுற பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் வந்து மருந்தாக பயன்படுது. எதுக்கு அப்படின்னா இந்த வாய் வயிறெல்லாம் வெந்து போச்சு அப்படின்னா வந்து இந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் வந்து டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ இந்த டேப்லெட்டு இந்த மருந்து வந்து விலங்குகளோட இந்த பி காம்ப்ளெக்ஸ் மருந்து வந்து விலங்குகளோட உடம்புலேருந்து எடுக்கப்படுது. நெக்ஸ்ட்டு மாடு மற்றும் பன்றிகள்லேருந்து இன்சுலின் தயாரிக்கப்படுது. இன்சுலின் வந்து சுகருக்கு பெஸ்ட் மெடிசின். ஸோ இந்த இன்சுலின் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா மாடு மற்றும் பன்றிகள்லேருந்துலாம் தயாரிக்கப்படுதான். நெக்ஸ்ட்டு தீங்கு விளைவிக்கக்கூடிய முதுகெலும்பிகள் என்னென்னா எலிகளால் என்ன வருதுன்னா பிளேக் நோய் வந்து வருது. பன்றிகளால் டீனியாசிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த சரியாக வேக வைக்கப்படாத ஃபுட்டுலேருந்து வந்து என்ன வரும்னா டீனியாசிஸ் நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொன்னோம். ஸோ பன்றிகளால் டீனியாசிஸ் வந்து டேப்மாலையும் பன்றிகளில் டீனியாசிஸ் வந்து வருது. நெக்ஸ்ட்டு வீட்டில் உள்ள புத்தகத்தெல்லாம் எலிகள் வந்து என்ன செய்யுதுன்னா கடிச்சு நாசப்படுத்துது. அது இல்லாமல் ஃபுட்டு ஏதாவது வச்சுருந்தா அதையும் நாஸ்தி பண்ணுது. நெக்ஸ்ட்டு நரி என்ன செய்யுதுன்னா ஆடு மாடுகள் எல்லாம் சாப்பிடுது. இப்போ ஊருக்குள்ளே நரி வந்துச்சு அப்படின்னா ஆடு மாடுகளை சாப்பிட்றது. அதுவும் நமக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ ஹார்ம்ஃபுல்லில் தான் வருது. நெக்ஸ்ட்டு யானை வந்து வயல்வெளிகள் எல்லாம் அழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து நமக்கு ஒரு ஹார்ம்ஃபுல் தான். அப்புறம் தெரு ஓரத்தமாக இருக்கிற அந்த நாய்கள்னால என்ன வருதுன்னா ரேபீஸ் நோய் வந்து வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸால் வெர்டிபிரேட்ஸால் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுற நோய்களாகும். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெர்டிபிரேட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. இதை தாண்டி இந்த ஒரு டாப்பிக்கெல்லாம் வந்து இந்தளவுக்கு இருந்தாலே போதும். ரொம்ப டீப்பாக வந்து போக தேவையில்லை. கொஸ்டின் வந்தால் கண்டிப்பாக இதுலேருந்து தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.